மலிவு வழங்கும் சிறுதானியத்திலிருந்து நம்ம ஒரு பாஸ்தா வந்து செய்ய போறோம். இந்த பாஸ்தா வந்து என்னென்ன கலந்துருக்குங்கிறத மேடம் சொல்லுவாங்க. இப்போ இதுவரை வந்து மைதால நம்ம பாஸ்தா வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா மைதா இல்லாம வேதிப்பொருள் எதுவுமே கலக்காம சிறுதானியத்துல மட்டும் பாஸ்தா செஞ்சு சாப்பிட போறோம். செய்வோமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாஸ்தா வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நல்லா தண்ணியில வந்து மெதுவா அவிச்சுக்கணும். 1 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேன். மசாலா எல்லாம் முதல்ல கலக்கக்கூடாது எப்பயுமே, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம வந்து வேக வச்சிருக்கிறோம். நல்ல மெதுவா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பாருங்க எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்க. அப்படியே புசுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சூப் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அந்த பாஸ்தாவை எடுத்துருவோம். வடசட்டி வச்சிருவோம். வானிலை ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்குவோம். என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் எல்லாமே சிம்பிளான விஷயம் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க தேவைன்னா முட்டை, காய்கறி, வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் கலந்துக்கலாம். ஒரு நல்லா லைட்டா கிண்டினதுக்கு அப்புறம் இப்பதான் நீங்க நம்ம மசாலையே போடணும். கிட்டத்தட்ட ரெடியாகி முடிஞ்சிருச்சு. இப்ப இதை வந்து நாம சாப்பிடறத காட்டணும் மித்தவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து அந்த சாப்பாடை வந்து ரசிப்போம். எப்படி இருக்குன்னு அவங்க வந்து ஒரு ஒப்புதல் கொடுப்பாரு. நல்லா சூடோட சாப்பிடுங்க சார். சூப்பர் சார், அழகா இருக்கு பாஸ்தா, நல்ல டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் வேணும். நல்லா இருக்கு. ஓகே சார். சிறுவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மைதா கலக்காத ஒரு பாஸ்தா அப்படின்னா நம்ம இந்த சிறுதானியங்கள் பாஸ்தாவை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா விரும்பி உண்ணுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு நூடுல்ஸும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணலாம். சரிங்களா? நூடுல்ஸும் வந்து இதே ஃபார்முலாவை பின்பற்றி பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.